சொல்லலாம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இணையத்துல மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்க நேர்ந்தது. உள்ளபடியே இந்த காணொலியை பார்க்கக்குள்ள அந்த தருணத்துல அந்த நொடி பொழுது கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. இந்த மண்ணுல இரண்டு பெரிய சமுதாயம், வன்னியர் சமுதாயமும் பட்டியல் சமுதாயமும் ஒன்றிணைய வேண்டும், அரசியல் ரீதியாக ஒன்றாக களம் காண வேண்டும் என்று நித்தம் நித்தம் உண்மையாக தமிழ் மண்ணிலே பேசிய ஒரே தலைவர் நான் அறிந்தவரை தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அவருடைய கொலை என்பது மிகப்பெரியது ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது. நேற்றைய தினம் அந்த பாப்பா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பொண்ணு ஜெய் பீம் ஜெய் பீம்னு சொல்லக்குள்ள உள்ளம் அறியாத ஒரு உணர்ச்சி. என்னன்னா, இந்த மண்ணில் என்றாவது ஒரு நாள் அரசியல் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதற்கு இந்த பெண் ஒரு அடித்தளமாக கூட இருக்கலாம் எதிர்காலத்திற்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்து விட்டார் என்று நாம் எண்ணி கொண்டிருக்கிறோம். நிச்சயமா அவர் மறையவில்லை. இந்த பெண்ணுடைய ரூபத்தில், இந்த குழந்தையோட ரூபத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவியாக நிச்சயமாக இந்த மண்ணிலே வளவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். அது அது மெய் சிலிர்க்க வைக்கிறது இல்லை. அந்த பாப்பா அவங்க அப்பாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஜெய் பீம் ஜெய் பீம்னு சொல்லக்குள்ள இன்னைக்கு எல்லாருமே அது பெரிய ஒரு ஆச்சரியத்தில் உருவாக்கியிருக்கு. எதிர்காலத்தில் அந்த குழந்தை நல்லது ஒரு தலைவியாக வர வேண்டும் என்று உளமாற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கனவுகளை அந்த குழந்தை நினைவாக்கட்டும்.